இது கத்திரிக்காய், வீட்டு கத்திரிக்காயும் குண்டு கத்திரிக்காயும் ரெண்டு மாதிரி இருக்குது. வீட்டு கத்திரிக்காய், இது குண்டு கத்திரிக்காய். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறாங்க. இது வந்து கடுகு, பிஜி சாரி மட்டும்தான். நல்ல காரமான காஞ்ச மிளகாய், அதனால் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு கொஞ்சம் இதிலே போட்டிருக்கேன். உப்பு அது கொஞ்சம் தான் போடுறேன். நாட்டு சக்கரை கொஞ்சம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வேலை எலுமிச்சை சாறு, இந்த மாதிரி பொரிச்ச கத்திரிக்காய், கத்திரிக்காய் வறுவல், வெஜிடேரியன் ஃபுட் வச்சு நல்லா வறுத்து எடுங்க. சாம்பார், சைவ சாப்பாட்டுக்கெலாம் நல்லா ருசியாக இருக்குங்க. ஆனால் பெரிய குடும்பத்துக்காக இருந்தால் கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் போனோம். இதை வதக்கணுன்னு இவ்வளோ தான், கொஞ்சம் தான் வந்து 2 கத்திரிக்காய், அதே பரவாயில்ல. இங்கே நல்லா இறங்குங்க. ஓகே, அதை வறுவல் இது இவ்வளோ தான் கிடச்சிச்சு 2 கத்திரிக்காய்க்கு. ஓகே, இது சாம்பாருக்கெலாம் நல்லா ருசியாக இருக்கும். மிளகா, அப்பளம், உருளைக்கிழங்கு சம்பால். ஓகே, இது வந்து கல்யாண பூசணி, கேரட்டு, தக்காளி பழம் போட்ட சாம்பார். ஓகே, வெஜிடேரியன் ஃபுட்டு, கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் பழம் மாதிரி செய்ய முடியும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ருசியாக டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.